ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தின கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். பிரியாணினாலே சூப்பராக இருக்கும். அதுலேயும் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி சொல்லவே வேணாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் சூப்பராக வரும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பார்க்கலாம். இதுக்காக நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மல் பிரியாணி ரைஸில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் வராது. இதோட ஸ்பெஷலி இந்த சீரக சம்பா அரிசி தான். ஸோ சீரக சம்பா அரிசியில் செய்யணும். 1/2 கிலோ அரிசியை கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 7 பச்சை மிளகாய். இது பிரியாணி மசாலாக்காக மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 5, அன்னாசி பூ 1, லவங்கம் ஒரு 6, அப்புறம் கல்பாசி கொஞ்சம், சாவித்திரி கொஞ்சம். உங்கள்கிட்ட ஜாதிக்காய் பொடி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை. அப்புறம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. அப்புறம் மட்டன் 3/4 கிலோ. நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன், 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, ஒரு பாதி எலுமிச்சைப்பழம், ஒரு தக்காளி, ஒரு 1/2 கப் தயிர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். ஸோ மட்டன் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ மட்டன் வேகத்துக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பவுடராக. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதுவும் ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் பிரியாணியோட ஸ்பெஷலே நம்ம போடுற இந்த மசாலாஸ் தான். இந்த மசாலா அரைக்கும் பொழுதே கூட ஒரு 6-7 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. என்கிட்ட முந்திரி பவுடர் இருக்கிறதால நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி விடுறேன். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக
கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரிசி சேர்க்கலாம். ஓகே, தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு முறை உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் வெந்த பிறகு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் அப்படியே நார்மலாக வேகட்டும். தண்ணியெல்லாம் வற்றின பிறகு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் அதை எடுத்து பார்க்குறேன். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அடிப்பிடிக்கவே இல்லை. சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் தலப்பாக்கட்டி ஸ்டைலில். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.